ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் நம்ம ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் அண்ட் மான்வாவோட எபிசோட் 3 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்த முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நம்ம வந்து ஃபைனலி 5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல், உங்களோட லவ் இல்லாமல் இது ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதே மாதிரியான சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ நான் சீக்கிரமாக வந்து எல்லா வேலையும் முடிச்சு தள்ளிட்டு சீக்கிரமாக அவங்களுக்கான வீடியோஸ் வந்து டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரியாருக்கு வந்து சொல்கிறாரு, இந்த பவரோட பேர் ஷேடோ எனர்ஜி, பரிசாடாவோட ஷேடோ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. இந்த பையனோட தலைவிதியே வந்து இந்த கிளானோட ஹெட்டாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ அப்பான்ற மாதிரி அவன் வந்து கேட்கும்போது, ஆமாம் கரெக்ட் தான், இது வந்து பவர் ஆஃப் சால்ரெட், த காட் ஆஃப் ஷேடோஸோட பவர் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து காட் ஆஃப் ஷேடோஸா, ஆமாம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். சால்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன் கேண்டல் ஃபேமிலியோட ஃபவுண்டர் லார்ட் டெமர் இருக்கார் இல்லையா, அவர் கூட வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டார். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலியை வந்து அந்த காடை வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ டெமர் வந்து இறந்து போனதுக்கப்புறமா சால்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ரன் கேண்டல்ஸ் முன்னாடி வரவே இல்லை, அவர் வந்து அப்படியே காணாமல் போயிட்டார். எனக்கு வந்து ரீசன் வந்து தெரியல, பட் உன் மூலியமாக வந்து இப்போ திருப்பி வர ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து, ஃபாதர் நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், அந்த பர்சன் வந்து காட் சால்ரெட், அது அவர் வந்து உங்களோட ஸ்ட்ராங்கரான ஒரு ஆளா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து தெரியல, ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு கடவுள் கூட சண்டை போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். அப்போ நம்ம ஹீரோ வந்து, அப்போ நீங்கள் இது வரைக்கும் ஒரு கடவுள் கூட சண்டை போட்டது இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, அப்போ நீங்கள் தான் வந்து எப்படி ஸ்ட்ராங்கஸ்டான மேன் இடத்துலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட தலைமையில தட்டி, மைசன் இது வந்து ஒரு நல்ல கொஷின் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு உன்னோட இன்னசென்ட்டான கொஷின் வந்து எனக்கு ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இதுவுமே ஒரு நல்ல டிசிஷன் தான், நான் சீக்கிரமாக அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பவரை நீ எதுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து, என்னோடய ஃபேமிலியோட சேக்காக, அதாவது என்னோடய ஃபேமிலிக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து சிரிச்சுட்டு, எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பொய்யை சொல்கிற பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படிப்பட்ட என்னத்துக்கு தம்பிங்கள்லாம் அடிச்சுட்டு போய் தூக்கிட்டு போய் அந்த மரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அப்பா கிட்ட உன்னோட உண்மையை சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பவரை நான் எனக்காக தான் யூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, ஆமாம் இதுதான் நான் வந்து கேட்டேன், ஸோ இதுக்கு மேலே நான் வந்து உன் மேலே ஒரு க்ளோஸான ஐயா வந்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. நம்ம ஹீரோ வந்து எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு மேலே நான் பயப்பட தேவையில்ல, இந்த பவர் யூஸ் பண்ணுறதுக்கு என்னோட ஃபாதருக்குமே வந்து என் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வரான். அவனோட சிஸ்டரான மேரி வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இந்தாப்பா உனக்கான கிஃப்ட் இதுதான், உன்னோட ஓல்டர் சிஸ்டர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, இதை நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்பவே குயிக்காக ஸ்ட்ராங் ஆயிடும்ட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸோட ஹார்ட்டு. ஸோ ஆக்சுவலாக யாருமே வந்துட்டு ஃபீனிக்ஸோட ஹார்ட்டை வந்து கொடுக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு 7 வயசு பையனுக்கு போய் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு மேரி ரன் கேண்டல், ஒரு 6 ஸ்டார் நைட்டு 7th ஃப்ளாக் பேரர் ரன் கேண்டல் ஃபேமிலியோடது. ஸோ இவங்க வந்து வின்ஃபியூரி மேரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு பேருமே இருக்குது, த மேட் உமன் ஆஃப் த சவுத்துன்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இவங்க எப்படின்னா அந்த பேட்டிலுக்குள்ளே பூந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியுது, அவங்க பாட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. லைக் எப்படி சொல்கிறது, கண்ணு முன்னே தெரியாமல் அடிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சதுனால இதுக்கு மேலே ஃபீலிங்ஸை கூட சமன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ கில்லி வந்து வராங்க. யங் மாஸ்டர் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல தேங்க்யூ கில்லி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன எடுக்கிறான். ஸோ சீக்கிரமாக ஆகிறதுக்குள்ளே சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவனுங்க 2 பேர் வரானுங்க. அந்த டோனா பிரதர்ஸ் இருப்பானுங்களே, அவனுங்க 2 பேர் வரானுங்க. வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன், எங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்களுக்கு ஒரு வேலை வந்து வச்சுருக்கேன், அதை வந்து முடியுங்கன்னு சொல்லிட்டு பழம் தோண்ட விட்டுறான். ஸோ வெளில போய் அவனுங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சொலகமே வந்து பார்த்தீங்கன்னா தோண்ட ஆரம்பிச்சிடறானுங்க. அப்படி தோண்டிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. லைக் பார்க்கவே பேடாஸாக இருக்குது இந்த கேரக்டரு. ஸோ என்ன விஷயம் தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து அந்த டோனா பிரதர்ஸ் வந்து பெரிய குழியை வந்து பார்த்தீங்கன்னா தோண்டிட்டு வந்துடுறானுங்க. ஸோ திருப்பி வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவான். ஸோ எனக்கு கொஞ்சம் சூப் தரதா சொன்னார் எங்கே அப்படின்னு சொல்லும் போது, அவன் போய் டேபிளில் பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். போய் டேபிளில் பார்த்தா 2 டீஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே இருக்கும். இதை பார்த்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானுங்க. இல்லைப்பா நான் தரம் தான் சொன்னேன், ரொம்ப அதிகமாக தரணும்லாம் நான் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேர் தோணானுங்களே அந்த குழிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறானுங்க. ஸோ அப்படி போகும்போது பரவாயில்ல, நான் நினச்சதோட ரொம்பவே நல்லா தோண்டியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு பாத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலாக அங்கே வந்து ரன் கேண்டலோட சீக்ரெட் லைப்ரரியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ லாஸ்ட் லைஃப்பில் எனக்கு வந்து இங்கே வரதுக்கான சான்ஸே கிடைக்கல, ஏன்னா யாருமே என்னை வந்து இங்கே போக விடல, இங்கே வந்து ஃப்ளாக் பேரர்ஸ்னால மட்டும்தான் வர முடியும், அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல போகிறதுக்குமே ஒரு சீக்ரெட்டான ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு
வந்ததுக்கான காரணம் முரக்கனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த லைப்ரரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறான். இங்கே வந்து பார்த்தா ஏதோ ஒரு ஸ்டாச்சு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அது ஸ்டாச்சு கிடையாது, பாடி ப்ரிசர்வேஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவன் உள்ளே வந்து பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடறான். கொஞ்ச நேரத்தில் அந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு வந்துட்டு யாரா என்னை எழுப்புறது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வருது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ இது முரக்கன் தானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடும். ஏன்னா முரக்கன்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் டேமர் இருக்கார் இல்லையா, டேமர்ன்றது இந்த ரன் கேண்டில் ஃபேமிலியோட ஃபவுண்டர். அவர் கூட ஃபைட் பண்ண வர ஆள். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு எந்திரிச்சு வந்துட்டான். இவன் எப்படி எந்திரிச்சு வந்தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். ஏன்னா லைக் முரகன்ன்றது யார் தெரியுமா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ட்ராகனு, பயங்கரமான ஒரு கார்டியன் கூட. ஸோ பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள் இப்போ இருக்க ஏரால. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவைக்கனாகி திருப்பி வந்துட்டார். இவன் எப்படா எந்திரிச்சு வந்தான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான். அப்போ முரகன் வந்து தேடிட்டு இருக்கான், யார் வந்து என்னை எழுப்புனது, அதுக்கான அந்த எனர்ஜி வந்து யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த லைப்ரரிக்குள்ளே இவன் மட்டும் தான் வந்திருப்பான். இவனோட ஷேடோ எனர்ஜி இருக்குல்ல, அதை ஸ்மெல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா முரகன் வந்து எந்திரிச்சு வந்திருப்பான். ஸோ உனக்கு எப்படி வந்து இது கிடச்சிச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இதை பற்றியா பேசுகிறீங்க பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஷேடோ எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுறான். அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், என்னோட அப்பா வந்து காட் ஆஃப் ஷேடோ சால்ரட் கொடுத்த பவர்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறது. சால்ரட் என்ன ஏமாத்திட்டியா, இல்லை நீ சீரியஸாக தான் பேசுறியா, கான்ட்ராக்டர் வந்து போட்டாரான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிரான். 1000 வருஷமாக நான் வந்து நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா நீ சொன்னதை கேட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு முரகன் வந்து பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிடறான். ஸோ இந்த சின்ன பையன்குள்ளே தான் இது வந்து இருக்கா, ஹே கிடோ என்னை வந்து மன்னிச்சிருப்பா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து சால்ரட் கூட போட்டேன். ஸோ என்னென்னா இந்த சால்ரட்டோட பவர் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கார்டியனாக இருக்கதா, எப்படியோ சரி நீ தான் வச்சுருக்க, இதுக்கு மேலே உன் கூடயே நான் கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, நான் முரகன் சால்ரட்டோட ரெப்ரசன்டேட்டிவ், அதுவும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்டு கூட. ஸோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பீயிங் கிரியேட்டட் ஃப்ரம் த ஷேடோஸோட டெசண்டண்ட்டாக இருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டாக கிரியேட் ஆன ஷேடோ இருக்கு இல்லையா, அதோட டெசண்டன்ட் லாஸ்ட் டெசண்டண்ட்டாக இவன் வந்து இருக்கதாகவும் 1000 வருஷம் கான்ட்ராக்ட் படி இன்னிலேருந்து நான் உன்னோட பக்கம் தான் இருப்பேன், நான் உன்னோட சைடு தான் வந்திருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் நான் சொல்லிட்டு உன்னோட பேரை வந்து சொல்லு, சால்ரட்டோட கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு கேட்கும்போது ஜின் ரன் கேண்டல்ன்ற மாதிரி சொல்கிறான். நான் தான் வந்து 13th யங்கஸ்ட் சைல்டு ரன் கேண்டல் ஃபேமிலிலன்ற மாதிரி சொல்லும் போது அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டீல் போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு எபிசோட். ஸோ இதில் வந்து முரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1000 வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆள். ஸோ அதாவது அப்படியே லாங் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்களே, ஸ்லம்பருன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்தவர். ஸோ இப்படி அந்த ஷேடோ எனர்ஜியை ஸ்மெல் பண்ணி தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்திரிச்சு வந்திருப்பார். ஏன்னா ஷேடோ எனர்ஜி யாருக்கிட்டயுமே கிடையாது 1000 வருஷமாக. ஏன்னா லார்ட் டெமர் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வச்சிருப்பாரு. அப்போ அவருக்கு அடுத்து நம்ம ஜின்கிட்ட இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜின்னை தேடி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வந்துடுறாரு. ஸோ இதுக்கு மேலே இன்னும் தரமாக இருக்கும். நான் வந்து படித்து வச்சுருக்கேன், உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து காட்டுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ண சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களால் தான் நம்ம வந்து 5K ரீச் பண்ணோம். இதே மாதிரி அடுத்த 6K 7K நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால் அவங்களோட ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.